நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை போல நினைக்கிறீங்களா? கடந்த நாட்கள்ல நீங்க ஏதோ ஒரு அவமானத்தின் பாதையின் மத்தியில் கடந்து போயிட்டு இருக்கலாம். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கம் அடைய விட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கம் அடைய விட மாட்டார். மோசேயுடைய கரங்கள் எப்படி அன்னைக்கு உயர்த்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து வெட்கமடையாது நின்றார்களோ, உங்க கரம் எப்பெல்லாம் கர்த்தரை பார்த்து உயர்த்தப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் உங்களை வெட்கமடைய விட மாட்டார். உங்களுக்கு விரோதமா அமலேக்கியர் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமா மோவாபியர் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமா பெலிஸ்தியரின் சேனை எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாக போகு பாசானின் ராஜாவை போல பெரிய ராட்சதர்கள் கூட எழும்பலாம். ஆனால் கர்த்தர் உங்களை வெட்கமடைய விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு நிந்தையும் அவமானம் என்னை ஒருபோதும் நேரிடாது. என் கர்த்தரை நோக்கி என் கரங்களை உயர்த்தும் போதெல்லாம் கர்த்தரினை வெட்கமடைய விட மாட்டேன். கர்த்தரினை வெட்கமடைய விட மாட்டேன். நீர் எனக்கு நன்மையின் வாய்க்காலை திறக்கிற கர்த்தர். ஒருபோதும் எனக்கு தீமையை நினைக்கிறவர் அல்லப்பா.